நமக்கு 7 வகையான பிறப்பு உண்டு. நமக்கு 7 வகையான பிறப்போட பேதமே மொத்தம் 7 தான். உயிர் எடுக்கிற உடம்பினுடைய பேதம் 84 லட்சம் யோனி பேதம். நல்லா கவனமா உள்வாங்குங்க. பிறப்பினுடைய பேதம் 7, உடம்பினுடைய பேதம் 84 லட்சம். நீங்களும் நானும் எத்தனை தடவை பிறக்கணும்? 84 லட்சம் தடவை பிறந்தே ஆகணும், செத்தே ஆகணும். உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி 83,99,999 பிறவிகளை கடந்து இன்றைக்கு கடைசி பிறவியா சைவ சித்தாந்தம் கேட்க வந்திருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு, இந்த பிறப்பை கரெக்டா பயன்படுத்திக்கலனா திரும்பவும் 83,99,999 பிறப்பு பிறக்க நேரும். மறந்து விடாதீர்கள். இது ஒரு சுத்து. இந்த ஒரு சுத்துலயே நாம நல்லவங்களா மாறிட்டா சிவத்தை பிடிச்சிடலாம், இல்லைன்னா கஷ்டம். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. கிடைச்ச இந்த மானிட சட்டைய சரியாக பயன்படுத்திக் கொள்வோமே ஆனால் இப்பிறப்பிலேயே சிவத்தை பெற்று விடலாம். சார் எனக்கு 70 ஆகி போச்சு சார், 80 ஆகி போச்சு சார், கவலைப்படாதீங்க. திருநாவுக்கரசர் முத்தி பெற்ற போது அவருக்கு 81 வயசு. கிடைக்கும். கரெக்டா அன்பா முயற்சி பண்ணா நிச்சயம் கிடைக்கும். அப்ப 7 வகை பிறப்புங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா, தாவரமா பிறப்போம். ஒண்ணு ஊர்வன. தாவரம்னா மரம் செடி கொடி. ஊர்வன பள்ளி பூரா லொட்டு லொசுக்கு. அப்புறம் தேவர்கள். நமக்கும் தேவரா பிறப்போம். தேவர்கள் வேற நாம வேற நினைச்சுக்காதீங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நாமளும் தேவரா மாறலாம். 100 அஸ்வமேத யாகம் பண்ணீங்கன்னா நீங்க தான் இந்திரர். சத்தியம். இப்ப மனிதர், ஊர்வன, தாவரம், ஊர்வன, தேவர். 4வது பிறப்பு நீர்வாழ்வன. நீர்ல இருக்கிற விலங்குகளா பறவைகளா பிறப்போம். 5வது பறவைகள் வானத்துல. 6வது மிருகம் காடுல மேட்டுல. 7வது பிறப்பு மனித பிறப்பு. அதனாலதான் 7வது பிறப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. 7 பிறப்பும் உமக்கு ஆளாவும் சொல்லுவாங்க. ஒவ்வொன்னா பார்த்துட்டே வந்தோம்னா அது ஒவ்வொரு இடம் போயிடும். 7வது பிறப்பு மனித பிறப்பு. இந்த 7 வகை பிறப்பையும் கடந்துடலாமாமா. எப்போ? அஞ்செழுத்தை சொன்னீர்களே ஆனால் நமசிவாய, வெறும் அஞ்செழுத்து. அந்த நமசிவாய என்ற அந்த அஞ்செழுத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவோமே ஆனால் இந்த 7 வகை பிறப்பு எனப்படுகின்ற பிறவி பெருங்கடலையும் நீத்து விடலாம். அதான் சேக்கிலார் சொல்லுவார். இப்போ அப்பர் சுவாமிகளை